மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா நேற்று ஒருநாள் பொதுமக்களை நேரில் சந்தித்து பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து காலை 9 மணி முதலே சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனுக்களுடன் குவிந்தனர். 12 மணி கடந்தும் ஆட்சியர் வராத நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் அவர் வந்துவிடுவார் என 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அதிகாரிகள் உறுதியளித்துக் கொண்டே இருந்ததால் வரிசையை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக கால் கடுக்க மக்கள் நின்று கொண்டே இருந்துள்ளனர். மதிய உணவு இடைவேளை நேரம் கடந்தும் பசியோடும் தாகத்தோடும் வரிசையில் காத்திருந்த மக்கள் ஒரு கட்டத்தில் புலம்ப தொடங்கினர். மாலை 4 மணி கடந்த நிலையில் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் அவர்களை அழைத்து அலுவலகத்தில் அமர வைத்து அதிகாரிகளே மனுக்களை வாங்கினர். அந்த நேரம் பார்த்து மின்சாரம் தடைபடவே செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் மனுக்களை பெற்றனர். ஒரு வழியாக இரவு 7 மணி அளவில் வந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். சுமார் 9 மணி நேரத்துக்கும் மேல் காத்திருந்த மக்கள் ஒவ்வொருவராக வந்து ஆட்சியரிடம் மனுக்களை அளித்தனர். அதில் ஒரு பெண்மணியின் மனுவை பெற்ற ஆட்சியர் ஆய்வு செய்கிறோம் என கூறி அவரை அனுப்பவே, இதுக்காகவா காலையிலிருந்து நின்று கொண்டிருந்தோம் என்று அவர் புலம்பிக் கொண்டே வெளியேறினார். அவரை அழைத்து வாருங்கள் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதும் அதிகாரிகள் அந்த பெண்ணின் பின்னாலேயே ஓடிச் சென்று நில்லுமா, இங்க வாமா என அழைத்தனர். ஆனால் அந்த பெண் கோபத்துடன் திட்டிக் கொண்டே நிற்காமல் சென்று விட்டார். திருவேடம் ஊராட்சியைச் சேர்ந்த ஒருவர் தங்கள் ஊருக்கு முறையாக குடிநீர் வருவதில்லை என்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்டாலும் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறி மனுவை அளித்தார். அதற்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா 5 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள், ரோட்டில் வந்து உட்கார வேண்டியதுதானே என்றும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையை எல்லாம் இங்கே கொண்டு வராதீர்கள் என்றும் கூறினார். சுமார் 143 மனுக்களை பெற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கிளம்பிச் சென்றதும் ஒரு நாள் கூலியை விட்டுவிட்டு 9 மணி நேரத்திற்கும் மேலாக பசியோடு வெயிலில் காத்திருந்து மனுக்களை கொடுத்த மக்களும் இருட்டில் அவரவர் ஊரை நோக்கிச் செல்லத் தொடங்கினர். பாலிமர் செய்திகளுக்காக வாடிப்பட்டி செய்தியாளர் கண்ணன்.